13/11/2025 காரூனியா ப்ளஸ் 597க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்க்கலாம். ரிசல்ட்டு 897, போருடைய பொறுத்த வரைக்கும் 98, 97. ஓகேங்களா. நம்ம ஆல் போர்டுக்கு 3 கொடுத்துருந்தோம், 3 வரல, 8 வந்திருக்குது. அதே இடத்துலேயே வந்திருக்குது. 8 ஏ போர்டுலேயே வந்திருக்குது. 4 கொடுத்துருந்தோம், 4 வரல, 9 வந்திருக்குது. ஆனால் அதுவும் பி போர்டில் கரெக்டாக உட்காந்துருக்குது. 7ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல, 2 கொடுத்துருந்தோம், அது மட்டும் 7 வெளியே வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 8, 9, 7ன்னு ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 37ன்னு கொடுத்துருக்குறோம், 3 பவர் 8, 87ன்னு வந்திருக்குது. இங்கே 34ன்னு கொடுத்துருக்குறோம், ஃபுல் பவர் பார்த்திங்கன்னா 89. சரிங்களா. ரிசல்ட்டு இதுலேயே வந்து ஃபுல் வின்னிங் வந்துருச்சு. ஆனால் பவரில் போயிடுச்சனால நம்மளுக்கு 2 நம்பர் பவர் வந்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. டைரெக்டாக அடித்தா மட்டும்தான் வரும். அதுக்கு தான் நான் சொல்லிக் கொடுக்குறது. பவர் வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எதாவது வந்துச்சுன்னா மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா 3, 7, 3, 7லாம் எடுத்திருந்தோம். ஆனால் பவரில் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா. இல்லைன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருந்துருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு வந்து கொடுத்ததில் வந்து 8ஆம் நம்பர் மட்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா. 8ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி ஒரு நல்ல ஒரு அருமையான இதான்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. 9 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் 8, 3 தான் வரணும். ஆனால் ஏன் தான் இப்படி அடிக்கிறாங்கன்னு தெரில. சரி, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். சரிங்களா. வரும்போது தான் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. காரூனியா ப்ளஸ் 597. சரிங்களா. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 2, சப்போர்ட்டுக்கு 4, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7, 4க்கு பவர் 9. நாளைக்கும் திரும்ப 9, 8 வந்தாலும் வருங்க. சரிங்களா. அதுவும் பிசி தான் வரும். 9, 8, 8, 9 அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் கூட கொடுத்துருக்குறேன் நான், பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஒரு சின்ன ஒரு மெத்தடில் வந்துக்கிட்டு இருக்குது. அது கிராஸ் பண்ணி வருது, வந்தால் வரும். 9, 8 இல்லை 8, 9 அது பிசிக்கு தான் வரணும். ஆனால் எங்கே வேணாலும் வந்தாலும் சொல்ல முடியாது. சரிங்களா. வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரு இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதனால தான் 8 வெளியில் வச்சுருக்கேன். அப்படி சப்போஸ் 8 வரலைன்னா கண்டிப்பாக 3ஆம் நம்பர் வரும். சரிங்களா. 8 வரலைன்னா கண்டிப்பாக 3ஆம் நம்பர், அதுவும் ஏ போர்டுக்கு தான் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அப்படி வந்தால் 35, 30. சரிங்களா. திரும்பியும் 37, 32ங்கிற நம்பர் உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அது வரிசையாக நான் சொல்கிறேன். சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 7 அந்த 3 சேர்க்காமல் சொல்கிறேன் நான். 8ஆம் நம்பரும் எங்கே வேணாலும் வரலாம். சப்போஸ் வந்துச்சுன்னா 8 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு வரலாம், பி போர்டுக்கு வரலாம், அந்த மாதிரி. சரிங்களா. 3 வந்ததுன்னா அது டைரெக்டாக ஏ போர்டில் போய் உட்காந்துரும். சரிங்களா. அப்படி தான் மெத்தேடு நாளைக்கு. அப்படி இல்லைன்னா பிசிக்கு வந்து 35ன்னு சொல்லிவிட்டு உட்காரலாம். பிசிக்கு 35, 53 அந்த மாதிரி 3 வந்தால். சரிங்களா. அது ஒரு பேட்டர்னுக்கு வரணும். ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டு, சி போர்டு வந்துச்சுன்னா 35ங்கிற மாதிரி நம்பர் வரும். சரிங்களா. 39ங்கிறதும் ஏசிபிசி. ஆனால் 3 அங்கே தான் போகணும். அதனால தான் 3 நான் வைக்கல. சரிங்களா. பி போர்டில் 1, 6ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டில் 2, 9 அல்லது 8 கூட உள்ளே வரலாம். சப்போஸ் மிஸ் ஆனால் இதில் உள்ள பவர் நம்பர் அப்படியே கீழே இறங்கலாம். மேலே இருக்கிறது அப்படியே கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. 4க்கு 9, 7க்கு 2ன்னு சொல்லிட்டு திரும்பவும் 7ஆம் நம்பர் சி போர்டில் வச்சு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதேமாரி பிசிக்கு வந்து ஒரு 27ங்கிற நம்பரும் வரலாம். பிசிக்கோ ஏசிக்கோ 72, 27ங்கிற நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதை நம்ம கொடுத்துருக்குறோம். 27ஆகவும் வரலாம், 72ஆகவும் கொடுத்துருக்கேன், 762ன்னு கொடுத்துருக்குறேன் நான். சரிங்களா. அது எப்படி வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற நம்பரை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி 9, 1, 1, 9, 0, 9 கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக தான் இருக்குது. நாளைக்கு இதில் இருந்தால் ஏதோ டெஸ்ட்டு பண்ணி 3 டிஜிட்டல் அடிக்கணும். சரிங்களா. அப்படி இல்லைன்னா நாளைக்கு டபுள்ஸ் வந்துடணும். சரிங்களா. டபுள்ஸு வந்துடணும் கண்டிப்பாக. 4ஆம் நம்பர் வந்துடணும். இல்லைன்னா 3ஆம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 8 தான் அடிச்சிருக்காங்க, 3 அடிக்கலை. 3 டபுள்ஸாகவே இறங்கணும். அது வரலாம். இல்லைன்னா 5ஆம் நம்பர், அதுவும் இல்லைன்னா 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்பு உண்டுங்க. நான் அதை கொடுக்கல. சரிங்களா. 2, 7 ஏன்னா நாளைக்கு டபுள்ஸ்ன்னு வரும்போது அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு டபுள்ஸ் இறங்குறதுக்கு கொஞ்சம் 90% கிட்ட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடிக்கணும். அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. சரிங்களா. பார்ப்போம். நாளைக்கு நான் சொல்கிற மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்றைக்கி சி போர்டு 7, 2, 5, 0, 4, 9. சரிங்களா. இதை வச்சு நாளைக்கு ஆட்டம் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 4, 6, 8, 7, 8, 9, 4, 1, 8, 769, 598, 0, 1, 9, 3, 7, 5. சரிங்களா.
5ஆம் நம்பர் கூட கொஞ்சம் வர்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எல்லா நம்பரும் நம்ம கொடுக்க முடியாது இல்லையா? போர்டில் என்ன வருமோ அதை எடுத்துருக்கிறேன். அது போர்டு மாதிரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாக எதில் இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு இந்த 98, 35, 37 இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 58, 80 எல்லாம் வந்திருக்குங்கும்போது அதில் உள்ள நம்பர் ஏதோ ஒன்று லிஸ்ட் பண்ணி அடிக்கணும். சரிங்களா? அப்படி தான் வரும். பாருங்கள், பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு சிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.